நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க்கை என்பது நிச்சயமா நம்பிக்கையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நிறைய நேரங்களில் வருது. நம்பி வாடுறோமா, நிச்சயமாக தெரிஞ்சு வாடுறோமா? நிச்சயத்தின் பின்னால் வாழ்க்கை வருகிறதா, நம்பிக்கையின் பின்னால் வாழ்க்கை வருகிறதா? பெரும்பாலும் நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை நிச்சயமாயிட்டுனா வாழ்க்கை இனிக்குது. நம்பிக்கை பொய்த்து போச்சுன்னா வாழ்க்கை சூன்யமாயிடுது. இதுதான் உண்மை. கமுதி மாவட்டங்களா அது? கமுதி வட்டம் நகரத்தார் குறிச்சி தாயுமானவர் கூட்டுப்பண்ணை திரு ஜோ லாசர் அவர்களுடைய நிர்வாகத்தில் இயங்கி வருகின்ற ஒரு கூட்டுப்பண்ணை. 250 அடிக்கும் கீழே தாங்க தண்ணி. ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் போல் தண்ணி வரும். திரும்பவும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சா மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வரும். சின்ன பைப்பு, 1 இன்ச்சு அந்த மாதிரி திரும்ப. இதுதாங்க கிட்டத்தட்ட கண்ணு கட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா மானாவாரி நிலம் விவசாயம். சரிங்களா? இதில் ஒரு 14 ஏக்கர், அது தூரத்தில் தெரியுது பாருங்கள். அது வரையில் தூரத்தில் தெரியுதுங்களா? அந்த காங்கிரீட்டு வலை போட்டிருக்கு பாருங்கள். அது வரையில். சரிங்களா? அது தெரியுது பாருங்கள். அது வரையில் வரப்பை எடுத்து மழை வரும்னு சொன்னாங்க. வரப்பை எடுத்தேன், மண் தான் உயர்ந்துருக்கு. மழை பயிர் உயரலை. பூங்கார் நெல் விதைச்சிருக்கிறாங்க. எப்படியோ ஏதோ கொஞ்சம் மழை பெஞ்சு முளைச்சிருக்குது, அவ்வளோதான். திரும்பி துளிர் வரவே இல்லை. அடுத்த மழையே இல்லை. விளையுமா விளையாதான்னு தெரில. நம்பிக்கையின் அடிப்படையில் விதைச்சிருக்காங்க பூங்கார் நெல். சரிங்களா? ஆனால் இதுக்கப்புறம் மழை பெஞ்சு நின்று விளைஞ்சாதான் உத்தரவாதம். முதல் ஆண்டு, இந்த ஆண்டு தான் வரப்பு எடுத்துருக்குறாங்க. செம்மண் கலந்த சரளை, பாறையும் செம்மண் சரளை அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி பூமி. 3 லேயர்லாம் எடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கோடு கோடாக அது. ஆனால் இன்னும் நீர் உருவாகலை. இன்னும் சில ஆண்டுகள் ஆகக்கூடும். ஆனால் உறுதியாக என்ன சொல்லுது? தண்ணீர் உருவாகும்னு சொல்லுதா, உருவாகாதுன்னு சொல்லுதா பூமி? மண் சொல்லுது. சத்தியமாக ஒரு துளி நீராக இருந்தாலும் நான் தேக்கி வைப்பேன். இதுதாங்க உண்மை. இதுதான் உறுதி. இது நம்பிக்கை கிடையாது, உண்மை. நம்பிக்கை என்பது எதிர்பார்ப்பு, அவ்வளோதான். வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் உண்மை இருக்குது பாருங்கள், வந்தே தீரும். எதுங்க உண்மை? வரப்பை உயர்த்தி இருப்பது உண்மை. ஒரு துளி நீராக இருந்தாலும் இந்த வரப்பை, இந்த பூமியை கடந்து போகாமல் இந்த வரப்பு அடைத்து கொள்ளும் என்பது உண்மை. அதுக்கு பின்னால் தாங்க பூமியில் ஈரம் தங்கும். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை. வரப்பு உயர்த்துதல் என்பது உண்மையின் பின்னால் நம்பிக்கை. நான் வரப்பை உயர்த்திருக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து வெப்பம் கடந்து போகும். மழை பொழியும். சாதாரண தரையில் பெய்கிற தண்ணீர் காஞ்சி போகும். ஆனால் பள்ளத்தில் இருக்கிற தண்ணீர் காயாது. 14 ஏக்கர் வரப்பை உயர்த்துவதன் மூலம் இந்த இடத்துல முழுசாக வெப்பத்தை கடத்த முயற்சி பண்ணியிருக்கிறாரு. பெய்த மழை நீர் இங்கேயே 1 அடி பெஞ்சாலும் 2 அடி பெஞ்சாலும் தேங்குவதற்கான அமைப்பை உருவாக்கியாச்சு. அப்போது நீர் வந்ததுன்னா நின்னே தீரும். குளம் வெட்டுனா எப்போ மழை பெய்யுதோ தெரியாது. ஆனால் தண்ணீருங்கிற ஒன்று ஓட ஆரம்பிச்சதுன்னா குளத்தில் தண்ணீர் நிற்கும். பள்ளமுள்ள இடத்தை நோக்கி நீர் செல்லும். சரியா? அந்த அடிப்படையில் இங்கே நீரை உருவாக்குவதற்கான முயற்சி முதல் ஆண்டிலேயே, முதல் தடவையிலேயே நெல்லை விதைத்திருக்கிறார். சிறப்பாக இருக்கிறது. சரியா? ஆனால் விளையுமாங்கிறது தெரியல. ஏன்னா உத்தரவாதம் இல்லை. இந்த நெல் முளைச்சி தண்ணீர் நின்று விளைஞ்சாதான் நெல். புல்லுக்கு இடையிலையும் நெல் இருக்குது. புல் இல்லாத இடத்துலையும் நெல் இருக்குது. சரிங்களா? ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், உறுதியின் அடிப்படையில் வந்தே தீரும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. இந்த வரப்பெல்லாம் எடுக்காமல் கூட உழுதுட்டு விதைச்சிருக்கலாங்க. அவர் உத்தரவாதம் இல்லை விளையுமாங்கிறதுக்கு. 1 நிமிடம் பெய்தாலும் 1 மணி நேரம் பெய்தாலும் அந்த ஈரத்தை மண்ணில் தேக்கி நிறுத்திக்கிற ஆற்றலை முதல்ல மண்ணுக்கு ஊட்டணும். அப்புறம்தான் அங்கே ஈரம் தங்கும். அதுக்கப்புறம்தான் அந்த ஈரத்தில் நெல் விளையும். அதுக்கப்புறம் அந்த பூமி
அந்த நீரை அழுத்தம் மிகுந்த நீராவியாக மாற்றும். அரப்பு உயர்த்திய வயல்களில் நிறுத்தப்படுகின்ற நீர், தேங்கி நிற்கின்ற நீர் அழுத்த மிகுந்த நீராவியாக உருவாகி மேகக்கூட்டங்களை உருவாக்கும். அதுக்கப்புறம் இங்கே வெற்றிடம் உருவாகும். அதுக்கப்புறம் குளிர்ச்சி உருவாகும். அதுக்கப்புறம் வெற்றிடத்தை நோக்கி காற்று வரும்பொழுது, மேகங்கள் விரைந்து வரும்பொழுது குளிர்ச்சி அடைந்து மழை பொழியும். மழை பொழிவு என்பது செயற்கையானது. மேகங்கள் என்பது நீராவி காற்று மண்டலத்தின் வெளியில் சென்று குளிர்ந்தால் ஏற்படுவது மேகங்கள். அழுத்தம் மிகுந்த நீராவி மிக உயரத்திற்கு காற்று மண்டலத்திற்கு மேலே சென்று குளிர்ந்தால் மேகங்கள். நீராவி அழுத்தம் இல்லாவிட்டால் காற்று மண்டலத்தின் உச்சி வரையில் செல்லுவதற்கு அதற்கு போதிய பலம் இருக்காது. ஆகவே நீருக்கு அழுத்தம் மிகுந்த வெப்பத்தோடு கூடிய ஆற்றல் வேண்டும். அப்போ தான் நீராவி அவ்வளோ உயரத்துக்கு போகும். சரியா? அதை திறம்பட அறிவின் துணை கொண்டு செய்திருக்கிறார். இது 2024 29/12/2024. சரிங்களா? எதிர்வரும் ஆண்டுகளில் இந்த இடம் என்னவாகுது, வெறும் மானாவாரி வேளாண்மையாக இருந்த ஒன்று எப்படி மாறும், எதிர்காலம் என்னவாகும் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? அறிவுடையார் எல்லாம் உடையார். சரியா? அந்த அடிப்படையில் முயற்சி செஞ்சுருக்கிறாரு. முயற்சி வெற்றி அடையுதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். அறிவிலார் அக்தியிலார். சரியா? இந்த முயற்சி, அறிவுள்ளவர்களின் முயற்சி, வரப்பு உயர்த்தினால் நீர் உருவாகும், நீர் உயரும் என்ற உண்மை பொய்த்து போகிறதா, உண்மையாகிறதா, எவ்வளவு காலம் கேட்கும், பிடிக்கும் என்பதெல்லாம் தொடர் பதிவுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.